மதுரை அழகர் கோவிலில் வந்து இருக்கக்கூடிய கள்ளழகரை வந்து சித்திரை திருவிழா அப்போ மிக பிரம்மாண்டமாக வந்து அழகரை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் வச்சு கொண்டாடுற 2வது திருவிழா அப்படிங்கிறது வந்து ஆடி பெருந்திருவிழா தான். இந்த ஆடி பெருந்திருவிழா அப்படிங்கிறது வந்து கடந்த ஜூலை 21ஆம் தேதி வந்து கொடியேற்றத்தோட தொடங்குச்சு. அந்த நாள் முதலே வந்து பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வந்து கள்ளழகர் அருள்பாலிச்சாரு. இந்த திருவிழாவுடைய உச்ச நிகழ்வான இந்த தேரோட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காலைல 7 மணிக்கு தொடங்குச்சு. 7 மணிக்கு தொடங்கி இந்த தேரோட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை, ராம்நாடு, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி இந்த கெடா வெட்டி அவங்க விருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அவங்க எப்படின்னா ஒரு 3 நாள் முன்னாடியே இந்த அழகர் கோயிலுக்கு வந்து முதலா இப்ப வந்து இந்த திருவிழா அப்படிங்கிறது இன்னைக்கு புதன்கிழமை நடந்திருக்கு. ஸோ இவங்க திங்கட்கிழமை வந்து முதல் முறையா ராக்காயி அம்மனை போய் தீர்த்தத்தில் குளிப்பாங்களாம். அப்புறம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சைவ விருந்து வந்து விருந்தளிக்கிறாங்க. அப்புறம் 3வது நாள் இந்த தேரோட்டம் முடிஞ்ச அப்புறமா அந்த தேரோட்டம் இந்த பாதையை கடந்த உடனே அவங்க கறி வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையா பல வருஷமா இந்த திருவிழாவுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இந்த கிடா வெட்டு விருந்து சமைச்சிட்டு எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மாட்டு வண்டியில், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில இருந்து மாட்டு வண்டி கட்டி இங்க வந்து அவங்க விருந்து சமைச்சு போறாங்க. இப்படி பல வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி சிவகங்கை மாவட்டத்தில இருந்து ஒக்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து மாட்டு வண்டி கட்டி இங்க வந்து விருந்து படிக்க போற ஒரு அண்ணன் நம்மகிட்ட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். அண்ணே, நீங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எத்தனை வருஷமா நீங்க வந்து விருந்து சமைக்கிறீங்க, இப்படி குடும்பத்தோட நீங்க பார்த்து விருந்து சமைக்கிறது எப்படி இருக்கு? எங்க தாத்தா பாட்டின போடுங்க அதை வந்துகிட்டு இருக்கான் இங்க இருந்து. இப்ப நாங்க என் வயசு இப்ப 54 வயசு ஆச்சு. நானே வருஷமா வந்துகிட்டே இருக்கேன். நாங்க எங்க பங்காளி ஊரை மொத்தம் ஒரு 90 குடும்பம் இருக்கேன். ஒரு இந்த வருஷம் வந்து 7 வண்டி வந்திருக்கான். மாட்டு வண்டி இப்போ நிறைய வண்டிகள் அப்படிலாம் வந்துருச்சு. மாட்டு வண்டி கட்டி நீங்க வரது உங்களுக்கு எப்படி? அது பாரம்பரியம். அந்த காலத்துல வந்து பாட்டம் போட்டு வந்து நாங்க அதை விடாம நாங்க வந்துகிட்டே இருக்கோம். ஆமா. எத்தனை நாளா இதுக்கான பணிகள் நடக்கும்? மாட்டு வண்டி கட்டுறது, நீங்க அங்க இருந்து கிளம்புறது என்ன? அங்க இருந்து கிளம்புறதுக்கு நாங்க எப்படி எல்லாம் கட்டிட்டு முடியும் ஒரு 3 நாள், இங்கிட்டு வர்றதுக்கு 3 நாள் 6 நாள் ஆகும். என்ன பண்ணுவீங்க? விரதம் நாங்க வந்து கரெக்டா 1 மாசம் இருப்போம். 48 நாள் 1 மாசம் 1 வாரம் இப்படி இருப்போம். எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வரீங்க? நாங்க வந்து 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 48 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துக்கு வரேன். எத்தனை நாள் இருப்பீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இங்க 3 நாள் இருப்பான். 4 நாள் தான் போவோம். அன்னைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவோம். அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா வர்றாங்க. அந்த மாட்டு வண்டிங்கிறது வர்றது உண்மைதான். அது அந்த மாட்டு வண்டிங்கிறது இப்ப உள்ள காலத்துக்கு எல்லா காரு எல்லாம் இருந்தாலும் சரி, அந்த மாட்டு வண்டி ஒரு வண்டி வருவாங்க, வந்து உட்பாடிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து எல்லா வண்டியும் மற்ற இதுல வர்றது. மாட்டு வண்டி முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் மற்ற வண்டியெல்லாம் வர்றது. அது பாரம்பரியத்தை இன்ன வரைக்கும் கடைபிடிச்சுட்டே இருக்காங்க. இங்க வந்து என்ன பின்பற்றுவாங்க? முதல் நாள் சைவ விருந்து அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. ஆமா ஆமா, முதல் நாள் சைவம். தேர் வடம் பிடிக்கிற வரைக்கும் வந்து நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். தேர் வடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிடா விட்டுறது. அது வரைக்கும் சைவம் தான். கோட்டை வாசல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோட்டை வாசல்ல இருந்து முழுக்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்க பல்வேறு கிராமங்கள்ல, பல்வேறு ஊர்கள்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க கிடா வெட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த காட்சிகளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா நீங்க பார்க்கலாம், ஆடு வெட்டுறாங்க, அப்புறம் சமைக்கிறாங்க பெண்கள். முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த நிகழ்வுல பங்கேற்று அவங்க வந்து உணவருந்திட்டு இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பரிமாறுவதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம், அதாவது தேர் புறப்பட்ட உடனே மத்தியானம் அடுத்து இந்த கறியை விட்ட ஆரம்பிச்சிடறாங்க. மத்தியானம் விருந்தை முடிச்சுட்டு இரவு வந்து 18ஆம் படி கருப்பணசாமி கதவு திறக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து புறப்பட தயாராகுவாங்க. இந்த மாதிரி 3 நாள் கட்டி வண்டி கட்டி இவங்க வந்து இந்த திருவிழாவை வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா இந்த திருவிழா அப்படிங்கிறது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த விதத்துல மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில்ல வந்து முழுக்க முழுக்க வந்து இது போன்ற ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாரம்பரியமா ஒவ்வொரு தலைமுறையா நடந்துகிட்டு வரதை பார்க்க முடியுது. இவங்க மாட்டு வண்டி கட்டி இங்க வந்து திருவிழாவை கொண்டாட வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து வாகனங்கள்ல, அதாவது இங்கே டென்ட் போட்டு இங்க பாருங்க, நீங்க பார்க்கலாம், இங்க டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி இங்கே குடும்பம் அங்க வந்து உட்காந்து அவங்க திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒக்கூர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கிராமத்துல இருந்து வேற ஒரு குடும்பம் அவங்க வந்து வண்டி ரெடி பண்ணி கட்டி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஆனா இப்போ நீங்க எத்தனை வருஷமா வர்றீங்க? இந்த திருவிழா ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு தடவை செலிப்ரேட் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? குடும்பத்தோட வரோம், வருஷத்துக்கு ஒரு முறை கடை வெட்டி சாமி கொண்டு போறது. நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க? 3 நாள் இருக்கும். ஃபேமிலியோட ரொம்ப செலிப்ரேட் பண்றீங்க, எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. உறவினர்கள் சந்திக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கு. நான் 5 வயசுல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு. சாமியை பார்க்கலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, மன நிறைவு.
மக்களுக்கு சாப்பாடு போடுறது கொள்றது ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, சந்தர்ப்பம். உறவினர் ஒன்று சேர்றது, எல்லா வீட்டையும் விட்டு விட்டு வந்து இருக்கிறோம். அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ எங்களுக்கு அந்த சாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை. அது எங்களுக்கு மன நிறைவு. வருஷம் வருஷம் இனிமேவும் போயிட்டேவும் இருக்கும், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு குறைகள், நான் 5 வயசுல இருந்து 65 வயசு வரையும் பாத்ரூம் வசதியே இல்லை. அதுதான் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒரு கஷ்டப்படுற மக்கள். 5 வயசுல இருந்து இப்போ வரை என்ன மாற்றங்கள்னா என்ன? நவீன வசதி. அப்ப மாட்டு வண்டியில வந்தவங்க இப்ப ட்ரக்ல வர்றாங்க. அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்றவங்களும் பண்றாங்க. ஆனா இப்படி கார்ல வர மாறிட்டாங்க. அதே மாதிரிதான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது கண்டிஷன் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். நீ மாற இன்னமும் அதிகமாயிட்டு போயிட்டு. அதாவது சுகம் கிடா அப்படின்னா வீட்டுக்கு கண்டிப்பா 2 கிடா வெட்டுவாங்க. கலந்துக்கிறது ஒரு 200-300 பேர் கலந்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்புனா 5 கிடாய் கூட வெட்டுறாங்க. அந்த அவங்க குலசாமி உள்ளவங்க மட்டும்தான் இங்க கிடா வெட்டுவாங்க. நாங்கெல்லாம் ஒன்லி சாப்பிட வருவோம். அந்த விருந்தாளிகள் அந்த 160 வருஷமாவே. ஏன்னா எங்க அம்மாவுடைய தங்கச்சி வீடு யாராவது ஒருத்தர், இப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என் பேரே கழிச்சு போறேன். அப்ப என் பொண்ணு இந்த சாமி கும்பிடுறான். முதல்ல எங்க அம்மாவுடைய தங்கச்சி இந்த சாமி கும்பிட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த குலசாமிக்காரன் மட்டும்தான் கிடா வெட்டுவாங்க. அதுவும் வருஷம் வெட்ட மாட்டாங்க. அவங்க நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்க. நேர்த்திக்கடன் வச்சு ஏதாவது நடக்கணும்னு அப்போ வந்து வெட்டுவாங்க. ஆனா எவ்ரி இயர் வந்துட்டே இருக்கு. யாராவது ஒருத்தர் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இயர் வந்துகிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இன்னொரு வித்தியாசமான சூழ்நிலையாத்தே இருக்கு. ஆனா அப்ப இதே விசேஷம் வந்து வேற ஒரு நாளைக்கு போய் தங்கணும் ஒரு வீட்டுலன்னா தங்க மாட்டோம். எவ்வளவு நீங்க கோடியே கொடுத்தாலும் தங்க மாட்டோம். ஆனா இதுக்கு நாங்களா வில்லிங்க வந்து தங்கி அப்படி மன நிறைவோட போறோம். அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இறைவனுடைய அருள் பார்க்கலே பொறிப்பா இருக்கு. இது இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. திருப்பதியா இருந்தா கூட வந்து ஒரு டைம் தான். திருப்பதியா இருந்தாலும் ஒரு நேரம் மக்கள் வருவாங்க. இது எண்ணவே முடியாது. அதாவது நாங்க இந்த திருவிழாவை தாண்டி வேற ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட நாங்க ஒரு நாள் கூட தங்க மாட்டோம். ஆனா அந்த திருவிழாவை வந்து நாங்களா வந்து வில்லிங்கா எங்களுடைய கஷ்டங்களையும் சரி எங்களுடைய சந்தோஷங்களையும் சரி நாங்க பகிர்ந்துக்குவோம் அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த திருவிழா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே வந்து கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசுல இருந்து 60 வயசு வரை, இப்ப 65 வயசு ஆயிருச்சு. 60 வருஷமா அந்த திருவிழாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை ஒவ்வொரு பாரம்பரியமா தலைமுறையா இந்த திருவிழாவை வந்து மக்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. இன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் படி கருப்பணசுவாமி கதவுகள் அப்படிங்கிறது வந்து திறக்கப்பட இருக்கு. இதுவும் வருஷத்துல ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நிமிஷம் மட்டும் திறக்கிறதுக்காண்டி அந்த பக்தர்கள் வெள்ளத்தோட இங்க வந்து இருப்பாங்க. அப்போ தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமி காட்சி அளிப்பாரு. அந்த காட்சியை பார்க்கறதுக்காண்டி பல்வேறு ஊர்கள்ல இருந்து வருவாங்க. இதுதான் இந்த அழகர் கோவிலுடைய திருவிழா. இந்த திருவிழாவை பார்க்க தான் ஏராளமான மக்களும் சரி, ஏராளமான பக்தர்களும் சரி இங்க ஏகப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் வந்து வருகை தந்தமே இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து இந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத அளவோட கூடும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.